மக்கள் வாக்களிக்கிறார்கள். அந்த மக்களுடைய பிரச்சனையை நாடாளுமன்றத்திலே குரல் எடுப்பது நமது நாடாளுமன்றத்தினுடைய கடமை. அவர்கள் எந்த நோக்கத்திற்காக நம்முடைய வேட்பாளரை தேர்ந்தெடுக்கின்றார்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய கட்சியினுடைய கடமை. இன்றைக்கு கூட்டணி என்று வந்துவிட்டால், தேசிய அளவில் இருக்கின்ற கட்சியோடு கூட்டணி வைத்து விட்டால் அவர் தேசிய அளவிலுடைய பார்வை சென்று விடுகிறது. நம்முடைய மாநிலத்துடைய பிரச்சனையை காது கொடுத்து கேட்பது கிடையாது. அதனால் பாதிக்கப்படுவது நாம். ஆகவேதான் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வர, நிதியை பெற்று வர, புயல், வெள்ளம், வறட்சி போன்ற காலங்களில் தமிழ்நாட்டு மக்கள் படுகின்ற துன்பங்களை யார் நிவர்த்தி செய்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் மத்தியிலே பிரச்சனை அடிப்படையில் ஆதரவு கொடுப்போம். ஓட்டு போட்ட மக்கள் தமிழ்நாடு, வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறது தமிழ்நாட்டு மக்கள். ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனை வருகின்ற பொழுது நாம் எடுத்து சொன்னால் காது கொத்து கேட்பது கிடையாது. ஆகவேதான் நாம் தனியாக பிரிந்து விட்டோம். நம்முடைய உரிமையை பாதுகாப்பதற்காக பிரிந்து விட்டோம். நமக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அதுதான் நம்முடைய தலைவர்கள் வகுத்து தந்த பாதை. ஆனால் இன்றைக்கு திமுக தேசிய அளவிலே இந்திய கூட்டணி என்ற கூட்டணி அமைத்துக் கொண்டு எப்படியாவது ஆட்சி கைப்பற்ற வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் ஒரு கார் சென்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு டயரா கலந்துட்டு போகும் பாருங்க, அது மாதிரி ஒவ்வொரு டயரா கலந்துட்டு போயிட்டு இருக்குது இந்தியா கூட்டணியில். ராசியான கட்சி திமுக கட்சி. போன தடவை ராகுல் தான் பிரதமர் ஆனார். அதோட இந்த திமுக காங்கிரஸ் கட்சி அடிப்பாதாளத்துக்கு போயிட்டு எதிர்கட்சி